ஒருத்தன் வண்டி இழுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் இவ்வளோ சோறு சாப்பிடலாம். நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம், நமக்கு எதுக்கு இவ்வளோ சோறு? எந்த இன்கிரீடியன்ட்னு எதுவுமே கிடையாது. கார்போஹைட்ரேட்டே பேட் தான். நம்ம வந்து அரிசி நிறைய சாப்பிட்றோம், இட்லி தோசை நிறைய சாப்பிட்றோம். கார்போஹைட்ரேட்டே கெடுதல் தானே, நம்ம அதை ரியலைஸே பண்ணுறது இல்லையே. ஸோ நம்ம கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும். ஒரு லங் கேன்சர் வரும்போதே அவருக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உள்ள லங் டியூமர், ரைட் சைடில் உள்ள லிம்ஃப் கிளாண்டில் பாசிட்டிவாக வந்தார். அது வந்து ஜென்ரலாக குணமாகிற வியாதி இல்லை. அவருக்கு நாங்கள் கீமோதெரப்பி கொடுத்தோம். கீமோதெரப்பியில் பிளாட்டினம்ங்கிறது ஒரு முக்கியமான மருந்து. ஆனால் அது கிட்னியை பாதிக்கிறதுனால 6 தவணைக்கு மேலே ஜென்ரலாக கொடுக்கறது இல்லை. பீமெட்ரக்சைடுன்னு இன்னொரு மருந்து, அது எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் வேர்ல்டுலேயே அவ்வளோ கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. 130 தவணை கொடுத்தோம் அவருக்கு அந்த பீமெட்ரக்சைடு. பிளாட்டினம் 6ஓட சரி இது கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த இம்யூனோதெரப்பி வந்ததுக்கப்புறம் அது 1 வருஷம் கொடுத்தோம். இப்போ நல்லா இப்போ ஸ்டேஜ் 4 லங் கேன்சர் க்யூர் ஆகி 2 வருஷமாக சும்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்லி நார்மல். ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங், அட் த சேம் டைம் அன்யூஷுவல். கேட்க ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ கேன்சர்னாலே பயம், எனக்கு ஏன் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னு கேட்குறது போய் இப்போ நிறைய பேர் அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபெமிலியராக இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க எப்படி அந்த க்யூர் ஆகிற அந்த நேரத்தை கடந்து வராங்கங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சில நம்பிக்கைகள் பிறக்குது, ஓகே வந்தாலும் இதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு. ஸோ ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அதை நம்புறதே இல்லைங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற நீங்கள் இருக்கீங்களா சார், பார்க்குறீங்கல்ல அவங்க பண்ணுற தப்பு என்ன? ஏன்னா நீங்கள் வந்து நிறைய எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. ஸோ நல்லா படித்தவங்களே வந்து இதை ட்ரீட் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ அதையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது முக்கியமானன்னா, அது என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு வைத்தியத்தை ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை புரிதல் வேணும். புரிதல்னால் அதை அனுசரணை பண்ணி நமக்கு இது தெரியுதுன்னு. ஸோ பேஷண்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அவங்க கூட இருக்கிற மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நம்பிக்கை கட்டாயம் வேணும். இந்த வியாதியினோட தன்மையை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 2வது அனுசரணையாக இருக்கணும். யூ ஷுட் பி கம்பேஷனேட் இன் யுவர் ட்ரீட்மெண்ட். என்ன டெக்னாலஜி என்ன உதவி பண்ணாலுமே அந்த மனிதாபிமானம் வேணும். அப்போ தான் நம்ம ஒரு வியாதியை நல்லா எதிர்கொள்ளலாம். நம்பிக்கையோட இது வந்து கடந்து போகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் கட்டாயம் நம்பிக்கை இருந்தால் எதனாலும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். அண்ட் ஆல்சோ இது நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, நம்ம இயர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை குணப்படுத்துறது ரொம்ப எளிது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய பாசிட்டிவ் கேஸஸ் பற்றி நீங்கள் பேசுனதை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் ஒன் திங் நம்ம வந்து நான் ஆல்ரெடி கேட்டேன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்ற. பட் என்ன மாதிரி ஃபுட் வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் கேட்குற ஒரு விஷயமா தான் இது இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க, இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் கேட்குறேன். ஒரு கேன்சருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைப் ஆஃப் டயட் இருக்குது.